Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். தன்னம்பிக்கை பேட்ச்ல சைமல்டேனியஸா நம்ம வந்து பிளான்ட் பிசியாலஜி நடத்திக்கிட்டு இருக்கோம். அதோட +2 ஆரம்பிச்சிருவோங்க. அப்பதான் நம்ம ஏப்ரலுக்குள்ள நம்ம போர்ஷனை முடிக்க முடியும். ஏப்ரலுக்குள்ள போர்ஷன் முடிக்கணுங்கிறது நம்மளோட இலக்கு. ஓகே. இப்போ ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸ் கிளாஸ் 12ல ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். அதுல பார்ட் 1 வீடியோ asexual reproduction வரைக்கும் முடிச்சிடலாங்க. Each and every organism can live only for certain period of time. ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் பிறந்ததுலேருந்து இறப்பு அப்படிங்கிறது ஒன்று உறுதி செய்யப்பட்டது. ஓகேங்களா? த பீரியட் ஃப்ரம் பர்த் டு நேச்சுரல் டெத், ஆக்சிடென்ட்டாக இருக்கக்கூடாது, நேச்சுரலாக இறந்துருக்கணும். ஆஃப் அன் ஆர்கானிசம் ரெப்ரசன்ட்ஸ் லைஃப் ஸ்பேன். இப்போ அனிமல்ஸ்லாம் இருக்குன்னா போய் வேட்டையாடுவாங்க, அது டெத்து கிடையாது, நேச்சுரல் டெத் கிடையாது. அந்த அனிமல் வந்து வயசாகி இறந்துருக்கணும். பிளான்ஸ் வந்து செனசன்ஸ்னு சொல்லுவாங்க, ஏஜிங், வயதாகி இறந்துருக்கணும். அதை தான் நேச்சுரல் டெத் அப்படிங்கிறோம். ஸோ பிறந்ததுலேருந்து நேச்சுரல் டெத் வரைக்கும் உள்ள கால இடைவெளி, அதை தான் லைஃப் ஸ்பேன்கிறோம். லைஃப் ஸ்பேன்ஸ் ஆஃப் எ ஃபியூ ஆர்கானிசம்ஸ் ஆர் given in figure 1.1. several other organisms are drawn for which you should find out their life spans and write in the spaces provided. அதோட லைஃப் ஸ்பேனை கண்டுபிடிக்கணும், நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், பார்த்துக்கலாம். Examine the lifespans of organisms represented in figure 1.1. Isn't it both interesting and intriguing to note that it may be as short as a few days? சில ஆர்கானிசத்தோட லைஃப் ஸ்பேன் சில நாட்கள் தான் இருக்கு. Or as long as a few thousand years, பலாயிரக்கணக்கான வருஷங்கள் வந்து வாழக்கூடிய ஆர்கானிசமும் இருக்கு. Between these two extremes, சில நாட்கள் வாழுது ஒரு சில ஆர்கானிசம், சில ஆர்கானிசம் சில 1000 வருடங்கள் வரைக்கும் வாழுது. இதான் எக்ஸ்ட்ரீம்ஸ். ஓகேங்களா? டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் are the lifespans of most other living organisms. You may note that lifespans of organisms are not necessarily correlated with their size. பெரிய சைஸாக இருந்தால் ரொம்ப காலம் வாழும், குட்டி சைஸாக இருந்தால் கொஞ்ச நாள் தான் வாழும், ஒரே சைஸில் இருக்கிறது ஒரே மாதிரி வாழும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு the sizes of crows and parrots are not very different. காக்காவும் கிளியும் ஒரே சைஸில் தான் இருக்குது. ஆனால் yet their lifespan show a wide difference. காக்காவுக்கு லைஃப் ஸ்பேன் வேற, காக்காவோட லைஃப் ஸ்பேன் வந்து கிளியோட லைஃப் ஸ்பேன் விட ரொம்ப குறைவுங்க. Similarly, a mango tree has a much shorter lifespan as compared to people tree. People tree na அரச மரங்களா? அதான். Whatever be the lifespan, death of every individual organism is certainty. கண்டிப்பா ஒவ்வொரு ஆர்கானிசமும் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும். இம்மார்டல், அதாவது இறப்பே இல்லாத ஆர்கானிசம் எதுவுமே கிடையாது. நோ இண்டிவிஜுவல் இஸ் இம்மார்டல். இம்மார்டல்னா இறப்பற்றது, எப்போவுமே உயிரோடையே இருக்கும்னு அர்த்தம். அந்த மாதிரி எந்த ஆர்கானிசமும் கிடையாது. எக்ஸப்ஷன் இருக்கு, சிங்கிள் செல்டு ஆர்கானிசம். Why do we say there is no natural death in single celled organisms? ஏன்னா இங்கே பாருங்க, ஒரு அமீபா இருக்கு, பைனரி ஃபிஷனில் ரெண்டாக பிரியுது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு, புரோட்டோபிளாஸ்ட் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. இதில் இல்லை, காணா போச்சு, டெட் ஆகிடுச்சுங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. இங்கேருந்து 50% பிரித்து கொடுத்துருச்சு, திரும்பியும் இவங்க 50% பிரித்து கொடுப்பாங்க. இப்படியே அந்த புரோட்டோபிளாஸ்ட் வந்து கண்டினியூட்டியாக போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த செல்லு இறக்கலை, இந்த செல்லு 2 செல்லாக பிரிஞ்சிருக்கு. அப்போ சிங்கிள் செல் ஆர்கானிசத்துக்கு டெத் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கிவன் திஸ் ரியாலிட்டி, have you ever wondered how vast number of plant and animal species have existed on earth for several thousands of years? இப்போ என்ன சொல்கிறாங்க, பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும். அப்படி இருக்குதுன்னா எல்லாம் செத்து போயிருக்கணும்ல. இப்போ வரைக்கும் மனித குலம் இருக்குது, பிளான்ஸ் இருக்குது, மாங்காய் மரம் எப்போ இருந்தோ உருவானது, தேங்காய் மரம் எப்போ இருந்தோ இருக்குது, கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்கே அந்த ஸ்பீசிஸு. எப்படி? there must be some processes in living organism that ensure this continuity. Human beings இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது, ஆடு மாடெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது, கோழி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது, யானை இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுக்கு there is a processes. Yes, we are talking about reproduction. young one produce பண்ற process தானே reproduction. something that we take for granted. ஸோ அந்த ரீப்ரொடக்ஷன்னால தான் இப்போ வரைக்கும் ஒவ்வொரு ஸ்பீசிஸும் எக்ஸிஸ்டாக, அதாவது நீடிச்சு நிலச்சி இந்த உலகத்தில் இருக்குது. ஓகே, இப்போது இந்த லைஃப் ஸ்பேன் பார்த்தலாம். எலிஃபண்ட்டுக்கு 60 to 90 இயர்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசியன் எலிஃபண்ட்ஸ் 65 இயர்ஸ். ஒவ்வொரு காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய எலிஃபண்ட்ஸோட ஏஜ், அந்த லைஃப் ஸ்பேனும் மாறும். நம்ம காமனாக 60 to 90 இயர்ஸ் அப்படின்னு படிக்கிறோம். ரோஸ் பிளான்ட் 5 to 7 இயர்ஸ்.
டாக் 20 to 30 years, பட்டர்ஃப்ளை 1 to 2 weeks தான், 14 நாட்கள் தான், அதான் சில நாட்கள் அப்படிங்கிறாங்க. க்ரோஸ் 15 years, காக்கா 15 வருஷம். காக்காவும் கிளியும் ஒரே லைஃப் ஸ்பேன் சொன்னாங்களா, இங்கே கிளி பாருங்க 140 years, சைஸ் ஒன்று தான், பட் லைஃப் ஸ்பேன் டிஃப்ரெண்ட். காக்கா வந்து எவ்வளவுங்க 15 வருஷம் தான், பட் கிளி 140 years வரைக்கும் வாழுது, பட் ரெண்டுக்கும் சைஸ் ஒன்று தானுங்களே. கவ் 20 to 25 years, banana tree 25 years, crocodile 60 years, horse 20 to 25 years, fruit fly 30 நாள் ஒரு மாசம் தான். பழ ஈக்கள்னு சொல்லுவாங்க, ட்ரோசோஃபைலா அப்படிங்கிறது 30 நாட்கள் தான். ரைஸ் பிளான்ட் 3 to 4 months தான், அதுக்குள்ள நமக்கு ரைஸ்லாம் கொடுத்துட்டு அது செத்து போயிடும், வைக்கோலா மாறிடும், ஸ்ட்ரா அப்படிங்கிறாங்கல்ல. டாடா இஸ் 100 to 150 years, பேனியன் ட்ரீ 200 to 500 years. ஸோ இதுதான் லைஃப் ஸ்பேனுங்க. இல்லாததுக்கெல்லாம் நம்ம டேஷ் போட்டதை ஃபில் பண்ணதெல்லாம் ஃபில் பண்ணிட்டோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன். Reproduction is defined as a biological process in which an organism gives rise to young ones. So young ones அவங்கள மாதிரியே இருக்க young ones ப்ரொடியூஸ் பண்ணணும். young ones நம்ம offspring அப்படின்னு சொல்லுவோம். Similar to itself, அவங்கள மாதிரி மனுஷனுக்கு மனுஷன் பிறக்கணும், மனுஷனுக்கு குரங்கு பிறந்துடக்கூடாது, பார்த்துக்குங்க. The offspring grow, offspringனா young ones, குழந்தை பிறக்கிறான்னா வளர்றான், grow, மெச்சூர் ஆகிறாங்கன்னா இந்த இடத்துல சயின்டிஃபிக்காக என்ன மீனிங் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். மெச்சூர் அண்ட் இன் டர்ன் ப்ரொடியூஸ் நியூ ஆஃப் ஸ்ப்ரிங். மெச்சூர் ஆயிடுச்சுன்னா நியூ ஆஃப் ஸ்ப்ரிங் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். thus there is a cycle of birth, growth and death. பர்த் பிறக்கிறாங்க, growth வளர்றாங்க, ஏஜிங் ஆனதுக்கப்புறம் நேச்சுரலாக டெத் ஆயிடுறாங்க. ரீப்ரொடக்ஷன் எனேபிள்ஸ் த கண்டினியூட்டி ஆஃப் த ஸ்பீசிஸ். ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் தான் இவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க, அண்ட் தென் யங் ஒன்ஸ் நல்லா மெச்சூர் ஆகி அவங்க யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தான் ஒரு ஸ்பீசிஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீடித்து நிலைத்து பூமியில் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ரீப்ரொடக்ஷன் எனேபிள்ஸ் த கண்டினியூட்டி ஆஃப் எ ஸ்பீசிஸ் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன். கிராண்ட் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ், கிட்ஸ், grandchildren, அடுத்து போய்கிட்டு great grandchildren அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா. You will study later in chapter 5, that is principles of inheritance and variation, how genetic variation is created in and inherited during reproduction. இப்போ நீங்க கேட்பீங்க, சார் ஹியூமன் பீயிங் எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்கிறது இல்லையே, உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படிம்பாங்க, அதை தூக்கி ஓரமாக வச்சுருங்க. பட் நீங்கள் பார்க்குற லெவலில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரியே இல்லையே, ஏன் என்ன காரணம்? அதுதான் டிஃப்ரென்ஸ், வேரியேஷன் அப்படிமோ. அதெல்லாம் வந்து நம்ம 5th chapterல 12th படிப்போம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனில். there is a large diversity in biological world. diversityனா differences, and each organism has evolved its own mechanism to multiply and produce offsprings. The organism's habitatனா வளர்ற இடம், place, எங்க வளருது அப்படிங்கிறது. இட்ஸ் இன்டர்னல் ஃபிசியாலஜி உள்ள ஃபங்க்ஷனிங் ஆகிறது. அண்ட் செவரல் அதர் ஃபேக்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹவு இட் ரீப்ரொடியூசஸ். ஸோ ரீப்ரொடக்ஷன் செவரல் டைப்ஸ் இருக்கு. அந்த செவரல் டைப்ஸ்க்கு காரணமாக இருக்கிறது வளர்ற இடம், இன்டர்னல் ஃபிசியாலஜி அண்ட் செவரல் அதர் ஃபேக்டர்ஸ். ஓகே, பேஸ்ட் ஆன் வெதர் தேர் இஸ் அ பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒன் ஆர்கானிசம் ஆர் டூ இன் த ப்ராசஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ரீப்ரொடக்ஷனில் சிங்கிள் பேரண்ட் இன்வால்வ் ஆகிறாங்களா, 2 பேரண்ட் இன்வால்வ் ஆகிறாங்களா, அதை பொறுத்து 2 ரீப்ரொடக்ஷனை பிரிக்கிறோம். நீட் கொஷின் வந்துகிட்டு இருக்கு, பார்த்துக்குங்க. when offspring is produced by a single parent with or without the involvement of gamete formation, the reproduction is asexual. சிங்கிள் பேரண்ட் கேமெட் ஃபார்ம் பண்ணலாம், ஃபார்ம் பண்ணாமலும் இருக்கலாம். சிங்கிள் பேரண்ட்லேருந்து நியூ ஆர்கானிசம் வருதா, தட் இஸ் asexual reproduction. ஏனா absence of sexual reproduction அர்த்தம். So asexual reproduction. When 2 parents, opposite sex, male and female, male parent, female parent, opposite sex தான் இருக்கும், participate in the reproductive process and also involve fusion of male and female gametes. Male organism male gamete produce பண்ணும், female organism female gamete produce பண்ணும். Then it is called sexual reproduction. ஓகேங்களா? சரி, இப்போ asexual reproduction இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்த்துருவோம். sexual reproduction next part வீடியோல பார்ப்போம். சரி, இப்போ asexual reproduction. In this method, a single individual, that is parent, is capable of producing offspring. ஒரு individual தான் offspring produce பண்ண போறாங்க. As a result, the offspring that are produced are not only identical
to one another but are also exact copies of their parents. Neat question. In asexual reproduction la produce agara young ones parent மாதிரியே அச்சு அசலா இருப்பாங்க, identical and exact copies. அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அவங்க பேரண்ட்டை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி உருவ அமைப்பில் எல்லாத்துலேயும் ஒன்றா இருப்பாங்க. Are these offsprings likely to be genetically identical or different? Genetically identical. அவ்வளோதான், different கிடையாது, genetically identical-ஆ இருப்பாங்க. The term clone, neat question பார்த்துக்குங்க. clone very important term. நாளைக்கு MBBS-ல படிக்க போறீங்கன்னா cloneங்கிற term ரொம்ப important. is used to describe such morphologically and genetically similar individual. So asexual reproduction-ல produce ஆன பேரண்ட் மாதிரியே இருக்கக்கூடிய மார்ஃபாலஜிக்கலாக எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், ஜெனட்டிக்கல்னா உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் இருக்க டிஎன்ஏ எல்லாம் அப்படியே பேரண்ட்டில் இருக்க மாதிரி எக்ஸாக்ட் காப்பியாக இருந்தால் அதுக்கு பேர் க்ளோன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன் இன் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். இது வந்து பட்டிங் இன் ஈஸ்ட். இது வந்து ஈஸ்ட்டில் பட்டிங் நடக்குது. ஈஸ்ட் இந்த மாதிரி முட்டை ஷேப்பில் தான் இருக்கும். இது வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். மைக்ரோஸ்கோப்பில் தான் தெரியும், கண்ணுலலாம் நேராலாம் தெரியாது, மைக்ரோஸ்கோப்பில் தான் தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்மால் அவுட் க்ரோத் வருது. இந்த அவுட் க்ரோத்தில் நியூக்ளியஸ் டிவைட் ஆகி ஒரு நியூக்ளியஸ் டிவைட் ஆன நியூக்ளியஸ் அங்கே போயிடுது. அண்ட் தென் இது ஜாயிண்ட் ஆகி இது தனி ஆர்கானிசமாக போய் வளருது. திஸ் இஸ் பட்டிங். எக்ஸ்ட்ரா அவுட் க்ரோத் வந்து அந்த அவுட் க்ரோத்துக்குள்ளே நியூக்ளியஸ் டிவைட் ஆகி போய் சைட்டோபிளாசம் கொஞ்சம் போய் கட் ஆகி போய் தனி ஆர்கானிசமாக வளருது, பட்டிங். இது வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். அமீபாவில் நடக்கக்கூடிய பைனரி ஃபிஷன் இங்கே வச்சுருக்கேன், நெக்ஸ்ட் பிக்சரில் வச்சுருக்கேன். அமீபாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் இருக்குது. இதில் நியூக்ளியஸ் ஃபஸ்ட்டு டிவைட் ஆகுது, அண்ட் தென் சைட்டோபிளாசம் செகண்ட் டிவைட் ஆகுது, தென் 2 செல் ஃபார்ம் ஆகிடுது, டாட்டர் செல்ஸ் அப்படிமோ. யங் ஒன்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்கை டாட்டர் செல்ஸ்மோ. இது பேரண்ட் அப்படின்னா பேரண்ட்லேருந்து ஃபார்ம் ஆன 2 செல்ஸு டாட்டர் செல்ஸ். ஓகே, ஸோ லெட் அஸ் see how widespread asexual reproduction is. ஸோ asexual reproduction ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும், வைட் ஸ்ப்ரெட் ரொம்ப வேகமாக நடக்கும் among different groups of organisms. Asexual reproduction is common among single-celled organisms and in plants and animals with relatively simple organization. இப்போ animalsல simple organizationனா unicellular animal, protista-ன்னு சொல்லுவோம். அமீபாங்கிற அனிமல் வந்து ரொம்ப சிம்பிள் ஆர்கனைசேஷன், யூனிசெல்லுலராக இருக்குது. இதுமாதிரி சிம்பிள் ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸில் கிளாமிடோமோனஸ் அப்படிங்கிறது சிம்பிள் ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடிய யூனிசெல்லுலார் பிளான்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நடக்கும். அண்ட் தென் யூனிசெல்லுலார் சிங்கிள் செல்டு ஆர்கானிசம்ல நடக்குது. எல்லா சிங்கிள் செல் ஆர்கானிசம் தட் இஸ் பாக்டீரியாலலாம் நடக்குது. இன் ப்ரொட்டிஸ்டாங்கிறது யூனிசெல்லுலார் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் வந்துடும். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், யூகேரியோட்டிக் ஆர்கானிசம் வரும். மோனிரன்ஸ் அப்படிங்கிறது யாருன்னா பாக்டீரியா. மோனிரன்ஸ் அப்படிங்கிறது பாக்டீரியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஓகே, த ஆர்கானிசம்ஸ் ஆர் த பேரண்ட் செல் டிவைட்ஸ் பை மைட்டாசிஸ் into to give rise into ஒரு செல் 2 செல்லா டிவைட் ஆகுது to give rise to new individuals. Thus in these organisms cell division is itself a mode of reproduction. எந்தெந்த ஆர்கானிசம்ல சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம்ஸ், plants and animals with relatively simple organization, that is protista and monirensல நார்மலா நடக்கிற செல் டிவிஷனே ரீப்ரொடக்ஷன். இதுவும் நீட்ல கொஸ்டின் கேட்பாங்க. எந்த ஆர்கானிசத்துலலாம் செல் டிவிஷனே ரீப்ரொடக்ஷனாக நடக்கும், ரீப்ரொடக்ஷன் மோடா இருக்குது அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொட்டிஸ்டா அண்ட் மோனிரன்ஸ் கொஸ்டினில் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட், இது அமீபாவில் நடக்கிற பைனரி ஃபிஷன், பைனா 2. ஓகேங்களா? இதில் பாருங்கள், இது என்னது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இதில் வந்து ஜூ ஸ்போர்ஸ் இன் கிளாமிடோமோனாஸ். ஜூனா என்ன அர்த்தம்? ஜூனா அனிமல். ஓகேங்களா? ஸ்போர் மூவ் ஆகி போகுது. இங்கே பாருங்கள், ஸ்போரில் ஃப்ளாஜெல்லாம் இருக்கிறதுனால இந்த ஸ்போர் வந்து மூவ் ஆகுது. எந்த ஸ்போர்லாம் மூவ் பண்ணி போகுமோ அதுக்கெல்லாம் ஜூ ஸ்போர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது கிளாமிடோமோனாஸில் இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. கொனிடியா ஆஃப் பெனிசிலியம், இது பெனிசிலியம் ஃபங்கஸ், இது ஒரு ஃபங்கஸ். ஓகேங்களா? பெனிசிலியம் அப்படிங்கிற ஃபங்கஸில் கொனிடியா ஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பட்ஸ் இன் ஹைட்ரா. பட்ஸ் ஆல்ரெடி ஈஸ்டில் பார்த்தோம், ஹைட்ராலையும் பட்ஸ் இருக்குது. ஜெம்யூல் இன் ஸ்பாஞ்சஸ். ஸோ ஸ்பாஞ்சஸில் ஜெம்யூல்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து கூட கொஸ்டின் கேட்பாங்க, நீட்டு பார்த்துங்க. என்னென்ன டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் எந்தெந்த ஆர்கானிசத்தில் ஃபார்ம் ஆகுது, இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஸ்பாஞ்சில் ஜெம்யூல்ஸ் ஃபார்ம் ஆகுது, டோன்ட் ஃபர்கெட். மெனி சிங்கிள் செல்டு ஆர்கானிசம்ஸ் reproduced by binary fission where a cell divides into 2 halves and each rapidly grows into an adult. Example, amoeba, paramecium. அமீபாலையும் பாரமிஷியத்திலையும் பைனரி ஃபிஷன் நடக்குது.
Don't forget this. Binary fission amoeba and parameciumல நடக்குது. நமக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க அத ஞாபகம் வச்சுக்கங்க. In yeast the division is unequal and small buds are produced that remains attached initially to the parent cell which eventually gets separated and mature into new yeast organism. So yeast la budding, yeast la bud formation நடக்குது. Under unfavorable condition the amoeba withdraws its pseudopodia. amoeba இப்படி இருக்குதுன்னு வெச்சுங்களே, இப்படி இருக்குன்னா இதுதான் சூடோபோடியா. பொய் கால்கள், சூடோனா பொய், போடியானா கால்கள். வித்ட்ரா பண்ணிடும், சூடோபோடியாவை வித்ட்ரா பண்ணிடும். ஓகேங்களா? வித்ட்ரானா உள்ள இழுத்துக்கிறது. அண்ட் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்னா என்ன சார் அர்த்தம்? தண்ணி இல்லை, சோறு இல்லை, எதுவுமே இல்லை, செத்து போயிடும் விட்டா, அந்த மாதிரி கண்டிஷனை தான் அன்ஃபேவரபிள், வாழ முடியாத கண்டிஷனை அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அப்படிம்போம். அண்ட் செக்ரீட்ஸ் ஏ 3-layered hard covering or cyst around itself. அமீபால சிஸ்ட் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகுது, அதுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகிக்கிறதுனால இந்த ஃபினாமினாவை நம்ம என்சிஸ்டேஷன் அப்படிம்போம். ஸோ என்சிஸ்டேஷன் 3-layered சிஸ்ட் ஃபார்ம் ஆகுது, என்சிஸ்டேஷன். அதே அந்த சிஸ்ட்டை ஃபார்ம் பண்ணிக்கிறதுனால, லேயர் 3 லேயரை ஃபார்ம் பண்ணதுனால என்சிஸ்டேஷன் ப்ராசஸ் பேர். வென் ஃபேவரபிள் கண்டிஷன், ஃபேவரபிள் கண்டிஷன்னா ஒன்றும் இல்லை, வாட்டர் வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு, அவ்வளோதான். வாட்டர், ஃபுட்டு எல்லாம் வந்துருச்சு, நியூட்ரிஷன்லாம் வந்துருச்சு. Condition returns, the encysted amoeba divides by multiple fission and produces many minute amoeba or pseudopodiospores. Pseudopodiospores. So உள்ள நிறைய pseudopodiospores, multiple fission நடந்து, அப்போ அமீபால பைனரி ஃபிஷனும் நடக்குது, மல்டிபிள் ஃபிஷனும் நடக்குது. கொஷின்ல கேட்பாங்க, மல்டிபிள் ஃபிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க. ஸோ மல்டிபிள் ஃபிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். மல்டிபிள் ஃபிஷன் அமீபால நடக்குது, பைனரி ஃபிஷனும் அமீபால நடக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குது? the cyst wall burst வெடிச்சிருது, burst out and the spores are liberated in surrounding medium. இங்க surrounding mediumங்கிறது வாட்டர் தான். to grow up into many amoebae, plural, அவ்வளவுதான். This phenomena is known as sporulation. Multiple, அதாவது என்சிஸ்டேஷன், சிஸ்ட் ஃபார்ம் பண்ணது அன்ஃபேவரபிள் கண்டிஷனில், ஃபேவரபிள் கண்டிஷனில் வாட்டர்லாம் வந்துருச்சு அப்படின்னா மல்டிபிள் ஃபிஷன் மூலியமா நிறைய சூடோபோடியோஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் சிஸ்ட் பர்ஸ்ட் அவுட் ஆகி சூடோஸ்போடியோஸ்போர்லாம் வெளியே வந்து அது நிறைய அமீபாவா மெச்சூர் ஆகுது. இதை நம்ம ஸ்போருலேஷன் அப்படிங்கிறோம். டோன்ட் ஃபர்கெட், நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. இது வந்து பிளான்ட்ஸ், ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ல பிளான்ட்ல பார்க்குறோம். ஏ வந்து என்னன்னா ஐஸ் ஆஃப் பொட்டேட்டோ. இந்த ஐஸ் ஆஃப் பொட்டேட்டோல இருந்து ஜெர்மினேட்டிங் ஐ பட், இந்த பட் தனி ஆர்கானிசமா வளரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்வென்டிஷியஸ் ரூட் ஃபார்ம் ஆயிருக்கா, இது வந்து ஜிஞ்சர், ரைசோம் ஆஃப் ஜிஞ்சர். அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் இது ரைசோம் ஆஃப் ஜிஞ்சர், இதுவும் ஸ்டெம் தான், இதுவும் ஸ்டெம் தான். ஓகே, நெக்ஸ்ட் பல்பில்ஸ் ஆஃப் அகேவ், பல்பில்ஸ் ஆஃப் அகேவ். தென் லீஃப் பட்ஸ் ஆஃப் பிரயோஃபில்லம், லீஃப்ல பட் வருது, அதான் பிரயோஃபில்லம், ஃபில்லம் அப்படின்னா லீஃப்னு அர்த்தம். So leaf buds of bryophyllum. Offset of water hyacinth. Water hyacinth na ஐகார்னியாங்க, ஐகார்னியா. ஓகேங்களா? ஐகார்னியா பிளான்ட், டெரர் ஆஃப் பெங்கால்னு சொல்லுவோம்ல, அவங்க தான். சரி, இதெல்லாம் பார்த்துக்குங்க, கொஸ்டின்ல கேட்பாங்க. பட்ஸ் எதுல ஃபார்ம் ஆகுது, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருவாங்க இந்த டேர்ம்ஸை வச்சு. லீஃப் பட்ஸ் பிரயோஃபில்லம், அகேவ், பல்பில். இதுல இருக்க எக்ஸாம்பிள் ஆஃப்செட், ஐகார்னியா ஆர் வாட்டர் ஹைசின்த், அது ஞாபகம் வச்சுங்க. ரைசோம், ஜிஞ்சர், டியூபர். டியூபர் அப்படிங்கிறது இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஐஸ் ஆஃப் பொட்டேட்டோ, பாத்துங்க, அதெல்லாம் கேட்பாங்க. Then members of kingdom fungi and simple plants such as algae reproduce through special asexual reproductive structures. The most common of these structures are zoospores. Zoospores na motile spores. ஜூனா அனிமல் தானே, அனிமல்னா மூவ் பண்ணி போகணும்னு அர்த்தம். ஸோ ஸ்போர், எந்த ஸ்போர்ல ஃபிளாஜெல்லா இருந்து அனிமல் லைக் மூவ்மெண்ட் இருக்கு, அதை ஜூஸ்போர்ஸ் அப்படிம்பாங்க. தட் யூஸ்வலி ஆர் மைக்ரோஸ்கோபிக் மொட்டைல் ஸ்ட்ரக்சர், மைக்ரோஸ்கோபிக் மொட்டைல் ஸ்ட்ரக்சர், இதுதான் ஜூஸ்போர். Other common asexual reproductive structures are conidia in penicillium, buds in hydra, gemmules in sponge. இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க, டயக்ராம்லயும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கங்க. You have learnt about vegetative reproduction in plants in class 11. What do you think? Is vegetative reproduction also a type of asexual reproduction? Yes. ஏன்னா சிங்கிள் பேரண்ட் இன்வால்வ் ஆகுறாங்க, அதனால. Why do you say so? ஏன் எஸ்ன்னு சொல்றீங்க? Is the term clone applicable to the offspring formed by vegetative reproduction? Yes. மார்ஃபாலஜிக்கலா சிமிலரா இருக்கும், உருளைக்கிழங்குல இருந்து உருளைக்கிழங்கு தான் வரும். ஜெனட்டிக்கலாவும் சிமிலரா இருக்கும். While in animals and other simple organisms the term asexual is unambiguously
So is used unambiguously. In plants the term vegetative reproduction is frequently used. இங்க என்ன சொல்றாங்க, simple organismலயும் animalsலயும் without any confusion clear asexual reproduction அப்படிங்கிற term யூஸ் பண்ணிக்கிறாங்க. vegetative reproduction plantsல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், animalsல யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? In plants the units of vegetative propagation such as runner 11th படிச்சிருப்போம். ரன்னர்ங்கிறது வந்து அந்த ஆக்சாலிஸ் மாதிரி இருக்கக்கூடிய புல்லு, அந்த குட்டி குட்டி புல்லுலாம் இருக்குல்ல, அதில் வருது ரன்னர். ரைசோம், ஜிஞ்சர் தான் எக்ஸாம்பிள் ரைசோம். சக்கர், கிரைசாந்திமம். டியூபர், பொட்டேட்டோ. ஆஃப்செட், ஐகார்னியா. பல்ப், அகேவ் ஆர் ஆல் கேப்பபிள் ஆஃப் கிவிங் ரைஸ் டு நியூ ஆஃப்ஸ்பிரிங். இந்த ஃபிகர் தான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். These structures are called vegetative propagules. யாரு? ஆஃப்செட், பல்ப், டியூபர், சக்கர், ரைசோம், ரன்னர். இந்த டேர்ம் எல்லாம் நீங்க என்னன்னு சொல்வீங்க? வெஜிடேட்டிவ் ப்ராப்பக்யூல்ஸ். சார் ப்ராப்பக்யூல்னா என்னங்க சார்? நியூ பிளான்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட், அவ்வளோதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாருங்கள், இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த குட்டி பார்ட்டு தனியாக போய் தனி உருளைக்கிழங்கு பிளான்ட்டே கொடுக்க போகுது. அப்போ அதுக்கு பேர் ப்ராப்பக்யூல். ஓகேங்களா? பல்பு, பல்பில் ஆஃப் அகேவ், பல்பில் ஆஃப் அகேவ். இந்த இடத்துல தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும், பல்புங்கிறது ஆனியன், பல்புங்கிறது ஆனியன், பல்பில் தான் அகேவ். ஞாபகம் வச்சுக்கோங்க, பல்பில் தான் அகேவ். இது ஒரு கன்ஃபியூசிபிள், ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பல்பில் வேற, பல்பு வேற. பல்ப் ஆனியன், பல்பில் அகேவ். டோன்ட் ஃபர்கெட் திஸ். ஓகே. Obviously, since the formation of these structure does not involve two parents, the process involved is asexual. Vegetative reproduction la oru parent la irundha varanga. Plants la mattum dhaan the term use pandringa. Asexual reproduction da. In some organisms, if the body breaks into distinct pieces, tani piece ah cut panni pogudhu, each fragment grows into adult capable of producing offspring. Example hydra. So இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, fragmentation க்கு example hydra. This is also a mode of asexual reproduction called fragmentation. Fragmentation ke example hydra, don't forget. You must have heard about the scourge. Scourge na prachana, tirada prachana. Scourge of the water. Water bodies ke enna prachana? Or about the terror of Bengal. Water hyacinth da prachana. Thanni ki prachana pandrathu அந்த ஏரி, குளம் அந்த மாதிரி இருக்கிறதுலாம். This is nothing but the aquatic plant water hyacinth, which is one of the most invasive weed. Weedனா தேவையில்லாத பிளான்ட்ஸ்னு அர்த்தம், unwanted plants-னு அர்த்தம். இன்வேசிவ்னா அப்படியே பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. Found growing whether there is a standing water. வெதர் இல்லை வேறவர், எங்கெல்லாம் ஸ்டாண்டிங் தண்ணி தேங்கி நிற்குதோ அங்கெல்லாம் அந்த வாட்டர் ஹைசின்த், அந்த ஐகார்னியா பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இட் ட்ரெயின்ஸ் ஆக்சிஜன் ஃப்ரம் த வாட்டர். வாட்டர்லேருந்து எல்லா ஆக்சிஜனையும் அது யூட்டிலைஸ் பண்ணிடும், விச் லீட்ஸ் டு டெத் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். அதில் வந்து இந்த டெரர் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறாங்க. யூ வில் லேர்ன் மோர் அபவுட் இட் இன் சாப்டர் 13 and 14 என்விரான்மெண்டல் பயாலஜி, ஈகாலஜியில் படிப்போம். யூ மே ஃபைண்ட் இட் interesting to know that this plant was introduced in India because of its beautiful flowers and shape of leaves. அதோட leaves பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், ஃப்ளவர் அழகா இருக்கும். ஸோ இங்கே வந்து வளர்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குமேனு யாரோ ஒருத்தர் போய் எடுத்துகிட்டு வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இது தீராத தலைவலியாக இருக்குது. ஓகே, சின்ஸ் இட் கேன் ப்ராப்பகேட் வெஜிடேட்டிவ்லினா ஆஃப்செட் ஐகார்னியாவோட வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்கு பேர் ஆஃப்செட். ஒரு பிளான்ட் வளரும், அந்த பிளான்ட்லேருந்து ஒரு சிக்குட்டி பிளான்ட் ஃபார்ம் ஆகி சைடில் ஃபார்ம் ஆகி கட்டாயி தனியாக போய் தனி பிளான்ட்டாக வளரும். அட் எ ஃபினாமினல் ரேட்னா எக்கச்சக்க பயங்கர ஸ்பீடாக வளர்றதுன்னு அர்த்தம். அண்ட் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த வாட்டர் பாடி இன் எ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் ரிட் ஆஃப் தெம். ஸோ அந்த வாட்டர் பாடியிலேருந்து அதை துரத்தி அடிக்கிறது, ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஓகேங்களா? ஆர் யூ அவேர் ஹவு பிளான்ட்ஸ் லைக் பொட்டேட்டோ, சுகர் கேன், பனானா, ஜிஞ்சர், dahlia are cultivated? Have you seen small plants emerging from the buds called eyes of the potato tuber? From the rhizomes of banana rhizome இருக்கு. இதெல்லாம் நீட் கொஸ்டினுங்க. எக்ஸாம்பிளுக்கு வாட் இஸ் த எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி ரைசோம்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டால் ஜிஞ்சர் மட்டும் இல்லை, பனானாவும் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஜிஞ்சர் அதான் rhizomes of banana and ginger. When you carefully try to determine the site of origin of the new plantlets in the plants listed above, இதில் வந்து பொட்டேட்டோவாக இருக்கட்டும், பனானாவாக இருக்கட்டும், ஜிஞ்சராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, you will notice that they invariably arise from
நோட்ஸ். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் இந்த வெஜிடேட்டிவ் ப்ராப்பக்யூல்ஸ் அது ரன்னராக இருக்கலாம், ஆஃப்செட்டாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அது எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது? நோடல் ரீஜன், நோட்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகுது. வெரி இம்பார்ட்டன்ட் நீட் கொஷின். ப்ரெசன்ட் இன் த மாடிஃபைடு ஸ்டெம் ஆஃப் த பிளான்ஸ். இந்த பிளான்ஸில் கூடிய மாடிஃபைட் ஸ்டெம். உருளைக்கிழங்கு ஸ்டெம்மு தான் மாடிஃபை ஆகி டியூபராக இருக்குது. பனானா ஸ்டெம்மு தான் ரைசோமா மாடிஃபை இருக்குது. ஜிஞ்சர்லையும் ஸ்டெம்மு தான் ரைசோமா மாடிஃபை இருக்குது. ஸ்டெம்னா என்ன? நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் இருந்தால் ஸ்டெம். கணுவிடை பகுதி இருந்தால் ஸ்டெம். அவ்வளோதான். அதான் அண்டர் கிரவுண்டில் இருக்குது உருளைக்கிழங்கு. அதே ரூட்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. உருளைக்கிழங்குல நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் இருக்கிறனால அதை ஸ்டெம்னு சொல்கிறோம். ரைசோமும் அதே மாதிரி தான். அண்டர் கிரவுண்டில் இருந்தாலும் மண்ணுக்கடியில் இருந்தாலும் அது ரூட் கிடையாது. ஏன்னா நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் இருக்குது. டோன்ட் ஃபர்கெட். ஸ்டெம்னா நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் இருக்கும். ரூட்னா நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் இருக்காது. ஓகே. when the nodes come in contact with damp soil, ஈரப்பதமான மண் or water, they produce roots and new plants. So அந்த நோடல் ரீஜனில் ப்ராப்பக்யூல்ஸ் இருக்குது. அந்த நோட்ஸ் அது வாட்டர் இல்லை ஈரப்பதமான சாயிலோட காண்டாக்டில் வரும்போது நியூ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. சிமிலர்லி அட்வான்டேஜஸ் பட்ஸ் அரைஸ் ஃப்ரம் த நாட்சஸ். நாட்சஸ்னால் ஒரு லீஃப் இப்படி இருக்குன்னா இந்த நாட்ச், இதுக்கு பேர் நாட்ச். இந்த ரீஜனுக்கு பேர் நாட்ச். ஓகேங்களா? நாட்ச். மார்ஜின் ஆஃப் த லீவ்ஸ் ஆஃப் பிரயோஃபில்லம். திஸ் எபிலிட்டிஸ் அதாவது பிரயோஃபில்லத்தோட நாட்சஸ்லேருந்து பட் வருது. அந்த பட் யங் பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். திஸ் எபிலிட்டி இஸ் ஃபுல்லி எக்ஸ்ப்ளாய்டட் பை கார்டனர்ஸ். கார்டனர்ஸ்னால் அந்த தோட்டம் ஃபார்மர்ஸ், விவசாயிகள், ஃபார் கமர்ஷியல் ப்ராபகேஷன் ஆஃப் சச் பிளான்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வெஜிடேட்டிவ் விதையே தேவையில்லை, பூ வர வேணாம், ஸ்டெம் அதாவது அந்த ஸ்டெம்மோட ஒரு பார்ட்டை எடுத்து கட் பண்ணி வச்சாலே நியூ பிளான்ட் வந்துடும்னா அதை ஃபார்மர்ஸ், கார்டனர்ஸ்னால் தோட்டக்கலை செய்கிறவங்க அவங்கலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு நோட் தட் asexual reproduction is the common method of reproduction in organisms that have relatively simple organization like algae ஒரு பிளான்ட்டு, ஃபங்கை அது பிளான்ட் உள்ள அனிமலும் இல்லை, ஏன்னா செல்வால் இருக்குது ஆனால் குளோரோபிளாஸ்ட் கிடையாது. அண்ட் தட் தே ஷிஃப்ட் டு செக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஜஸ்ட் பிஃபோர் த ஆன்செட் ஆஃப் அட்வர்ஸ் கண்டிஷன். இப்போ ஆல்கேவாகட்டும் ஃபங்கை ஆகட்டும் ஒரு அட்வர்ஸ் அன்ஃபேவரபிள் கண்டிஷன், தண்ணி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு வரத்துக்கு முன்னாடி தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு சுவிட்ச் ஆஃப் ஆவாங்க, சுவிட்ச் ஆன் ஆவாங்க, சுவிட்ச் ஆன் ஆவாங்க. அதாவது ஏசெக்ஷுவல்லேருந்து செக்ஷுவலுக்கு போவாங்க. அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வரத்துக்கு முன்னாடி. அட்வர்ஸ் கண்டிஷன்னா பிரச்சனைக்குரிய தண்ணி இல்லாமல் போகுது, அந்த மாதிரி இருக்க சமயம் வரத்துக்கு முன்னாடி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு போவாங்க. நார்மலாக வாட்டர் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஃபேவரபிள் கண்டிஷனில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, ஏன்னா அதுதான் ஃபாஸ்டர். Find out how sexual reproduction enables these organisms to survive during unfavorable condition. இந்த அமீபாலெல்லாம் எண்ட் ஸ்டேஷன்லாம் ஃபார்ம் ஆனிச்சுல அந்த மாதிரி தாங்க திக் வால் ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. Why is sexual reproduction favored under such conditions? அதாவது அட்வர்ஸ் கண்டிஷனில் asexual reproduction நடக்குது. Asexual, that is vegetative as well as sexual modes of reproduction are exhibited by the higher plants. ஹையர் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின்லாம் விட்டுருங்க, ரொம்ப போட்டு மண்டையை கசக்கிட்டு இருக்காதிங்க. அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. ஹையர் பிளான்ட்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், அதாவது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. ஆன் த அதர் ஹேண்ட் ஒன்லி செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் ப்ரெசன்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ். யானை, மனுஷர்கள் இவங்களுக்குலாம் ஏசெக்ஷுவல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்லாம் கிடையாது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும் தான் இருக்குது. இல்லைனா ஒரு பார்ட்டை கட் பண்ணி போட்டால் தனி ஆர்கானிசம் வந்தால் என்ன ஆகுதுங்க, ஆல்ரெடி பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ அனிமல்ஸில் மோஸ்ட்லி ஏசெக்ஷுவல் ஆர் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து நாட் காமன், இருக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ வித் திஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் asexual reproduction. அடுத்த பார்ட்டில் நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.